கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாதா, பிதா, குரு, தெய்வம். எஸ்ஆரும் இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு சரியா அமையலட்ட கூட நம்ம லைஃபே போச்சு. எஸ்ஆரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு மனுஷனுக்கு சரியா அமையலன்னா அவன் லைஃப் பெரிய சாதனை. எஸ்ஆரும் அம்மா நல்லா அமைஞ்சு அப்பா சரியா அமையல, அப்பயும் லைஃப் பிரச்சனை தான். அம்மா அப்பா ஓகே, ஆனா சரியான குரு கிடைக்கல, தன்னோட ஆற்றலை வெளியே கொண்டு வரதுக்கான குரு கிடைக்கல, அப்பயும் லைஃப் போச்சு. குருவும் கிடைச்சாச்சு, ஆனா இறைவனுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கல, தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கல, உருப்படவே முடியாது. இந்த 4 விஷயமும் ஒரு மனுஷன் சரியா அமையணும். இந்த 4 விஷயம் கரெக்டா அமைச்சு போச்சு, பிளஸ்ட் ஆவன். இந்த மகாபாரதம் வேற கருணை போய் பாருங்களேன். பிறக்கும் போதே அம்மா யாரும் தெரியாது, தண்ணியில விட்டாச்சு, அம்மா கை விட்டாங்க. அப்பா யாரும் சொல்ல முடியாது, அப்பா கை விட்டாச்சு. குரு கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டாரு. கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டாரு, குரு கை விட்டாரு. தெய்வம் போருக்கு போறதுக்கு முன்னாடி சூரிய கவசத்தை அந்த கவசத்தை வாங்கிடும். ஏன்னா இந்த கவசம் மார்பில் இருந்துச்சுன்னா வெளியே அடிச்சு அவனை சாப்பிடிக்க முடியாது. தெய்வம் மாறு விஷயத்துல கவசத்தை தானம் கேட்டு வாங்கி போடும். அம்மா கை விட்டாங்க, அப்பா கை விட்டாங்க, குரு கை விட்டுட்டாரு, தெய்வம் கை விட்டுடுது. 4 பேரும் கை விட்டாலும் கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பதே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பவே இல்லை. லைஃப்ல அவன் எடுத்த ஒரு ஐடியா என்ன, ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு விஷயம் சரியா நடக்கலாட்ட கூட பரவாயில்ல, ஆனா எல்லா விஷயத்த நான் சரியா நடந்துகிட்டே போகணும்னு முடிவு பண்ணான். அதோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கூட அவனுக்கு சரியா நடக்கல, ஆனா எல்லா விஷயத்துல அவன் சரியா நடந்துட்டே போனான். முடிவுல அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இறந்து போனா இங்க இருந்து மேல கடவுள் கிட்ட போவாங்க, ஆனா அவனை கூட்டு போட்டு கடவுளே மேல கீழே இறங்கி வந்தாரு. பாப்பா கூட்டு போட கடவுளே கெஞ்ச விட்டுட்டான், நீ பெர்மிஷன் கொடுத்தாதான் அவனை கூட்டு போக முடியும். தட்ஸ் லைஃப். ஒரு லீடர் கிட்ட இந்த குவாலிட்டி இருக்கணும். எதுவுமே இல்லாம ஜெயிச்சு காட்டணும், அவன் தான் லீடர். எனக்கு அந்த ப்ராடக்ட் சரியில்லை, எனக்கு இந்த அப்ளைன் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. கர்ணன் எப்பயுமே கர்ணன் எக்ஸாம்பிள் உங்க லைஃப்ல முன்னிட்டு உங்க வாழ்க்கை அணுகிட்டே போங்க. லைஃப்ல எல்லா ஆன்சரும் கிடைச்சு. பிசினஸ்ல அந்த மாதிரி ஒரு லீடரா மாறணும், அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப், அப்படி ஒரு லீடரா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் ஹார்ட்ஸ், லைஃப் இஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் எங்களை அப்படிதான் ராஜன் சார் வளர்த்தாரு, ஃபருக் எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்து டெவலப் பண்ணாங்க. இன்னைக்கு இதே விஷயத்த தான் நாங்க மற்றவங்கிட்ட சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம். அதோட விளைவு இன்னைக்கு வெஸ்டீஜ் எனக்கு கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல என்னோட ஹையஸ்ட் செக் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் என்னோட ஹையஸ்ட் செக் வெஸ்டீஜ்ல. இது வரைக்கும் 22 வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு கார் இல்ல, நான் 2 கார் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின 2வது கார் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புல இன்னோவா கிறிஸ்டா கார் வாங்கியிருக்கேன். குழுல நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. எண்ணற்ற நபர்கள் ஃபாரின் டூர் வந்திருக்காங்க. எண்ணற்ற நபர்கள் லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன ஆட்டிடியூட நீங்க டெவலப் பண்ண போறீங்க? பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கான ஆட்டிடியூட நீங்க டெவலப் பண்ணி அந்த எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி நீங்க லீடரான